நீதிமான்களுக்கென்று ஆண்டவர் நிறைய அவருடைய கிருபை, அளவில்லாத கிருபைகளையும் ஆண்டவர் இரக்கத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் பைபிளில் அநேக நீதிமான்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய புகழை இன்ற வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் துன்மார்க்கர்களுடைய புகழை குறித்து பேச மாட்டோன்னு சொல்கிறார். நீதிமொழிகளே சொல்கிறாரு, துன்மார்க்கர்களுடைய புகழ் சீக்கிரமாக அற்று போகும். ஆனால் நீதிமானுடைய புகழ் என்ன செய்வோம்? நம்ம பேர் புகழ்ச்சி அதை குறித்து நம்ம இன்னும் பேசிக்கொண்டே இருப்போம். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்காவில் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு ஆசாரியரை குறித்து சொல்லப்படுது. அவங்க பேர் சகரியா, எலிசபெத் என்றதான 2 பேர் இருந்தாங்க. அவர்கள் என்ன எப்படி வாழ்ந்தாங்க கேட்டிங்கன்னா, பக்தி உள்ளவர்களாகவும் ஆண்டவருடைய கற்பனைகளில் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நல்ல ஒரு நீதிமானாக அவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்ற வரைக்கும் நம்ம அவங்கள குறித்து பேசுகிறோம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமானை குறித்து நீங்கள் யாராவது அதிகமாக பேசுகிறதுன்னு கேட்டிருப்போமா? துன்மார்க்கமாக நடந்த ஆமானுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூத குலத்தை முழுவதும் அழிக்கணும். ஹிட்லருடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? யூத குலத்தை முழுவதையும் அழிக்க வேண்டும் என்றதான எண்ணத்தோடு இருந்தார். ஆனால் மொர்தெகை அப்படி இல்லை, யூத குலம் முழுவதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். எஸ்தர் யூதகுலம் முழுவதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜெபித்தார்கள். இன்றைக்கு எஸ்தர் பேரில் ஒரு புத்தகம் இருக்கிறது. மொர்தெகை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட இருந்தான யூதாசை குறித்து நம்ம அதிகமாக பேச மாட்டோம். ஆனால் பேதுரு குறித்து அதிகமாக பேசுகிறோம். ஏன் சொல்லுங்க? யூதாசு துன்மார்க்கமாக வாழ்ந்தா, ஆனால் பேதுரு எப்படி வாழ்ந்தார் சொல்லுங்க? ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுக்கிறவராக வாழ்ந்தார், நீதியாக வாழ்ந்தார். அப்போ எதை இந்த உலகம் பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் வாழ்கிறதான அந்த நீதியான வாழ்க்கை நம்முடைய புகழை என்ன செய்யும்? எப்பயுமே சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் நீதிமொழிகளில் 10:6 வாசிக்கிறோம், நீதிமானுடைய சிரசின் மேலே என்ன இருக்கு சொல்லுங்க? ஆசீர்வாதங்கள் தங்கும். இப்போ நீதிமானுடைய சிரசின் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீதிமானுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் இந்த 10வது அதிகாரத்தில் 10க்கு மேற்பட்டதான ஆசீர்வாதங்களை அங்கே சொல்லியிருக்கிறாரு. அவங்க வாய் பார்த்தீங்கன்னா, நான் 11ஆம் வசனத்தில் ஜீவ ஊற்றா இருக்கும். அவர்களுடைய அவங்க பேசுகிறதான வார்த்தை ஒரு சுத்த வெள்ளியை போல் இருக்கும். அநேகரை பலப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள் அவங்களுடைய உதடுகளிலிருந்து வரும். அவங்களுடைய உதடுகளிலிருந்து பேசுகிறதான வார்த்தை அநேகருடைய உள்ளத்தை போஷிக்கும் சொல்றார். அப்ப நீதிமானுடைய பேசுகிற வார்த்தை, அவனுடைய செய்கிற செயல்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அந்த நீதிமான் யார்? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அந்த நீதிமான் யார்? ரோமரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 28வது வசனத்தை படித்து பாருங்க. நீதிமானை குறித்து அநேக ஆசீர்வாதங்கள் இங்கே இருந்தாலும் அந்த நீதிமான் யார் என்பதை நீங்க பாருங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை எல்லாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்ப யார் நீதிமான் என்றால் விசுவாசிக்கிறவர்கள். ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டிருந்தார். காரணம் என்னன்னா, அவர் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார். அவர் செய்த கிரியினால கிடையாது, விசுவாசத்தை கொண்டு நீதிமானார். இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் உங்களுக்காக இரத்த சிந்தினார் என்று விசுவாசிக்கிறோம். என் பாவத்தெல்லாம் மன்னித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து விட்டு இருக்கிறோம். அவருக்காக வாழ்வேன், அவருடைய சத்தியத்தின்படி நடப்பேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன் என்ற எண்ணத்தோடு கூட வாழ்கிற நாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்களாக இருக்கிறோம். அப்ப இந்த நீதிமான்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க பேசுகிற வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைக்கிறார். இந்த பூமியில் இருக்கும் போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆனால் ஒருவேளை உங்க உள்ளத்தில் என்ன ஓடிட்டு இருக்கலாம், இல்லை பாஸ்டர் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை அறிந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் துன்மார்க்கர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள்.
அவர்கள் செழித்திருக்கிறார்கள். ஸோ நீங்களும் நானும் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக தோற்றத்தை வைத்து பார்க்குறோம். உலகத்தில் இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்து அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீங்க. நிச்சயமாக கிடையவே கிடையாது. அவர்கள் இம்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மட்டும்தான் இந்த பூமியிலும் சரி எதிர்காலத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அது சொல்கிறாரு, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தலையின் மேலே இருக்கும், உங்களுடைய தலையின் மேலே இருக்கும். ஸோ தேவன் தருகிறதான அந்த ஆசீர்வாதம் அந்த தலையின் மேலே தங்குகிறதான அந்த ஆசீர்வாதத்தை லேவியராகமம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை யாரா வாசிங்களா? சிரசின் மேலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், சிரசின் மேல், முதலாவது சிரசின் மேல் அபிஷேகம். 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் சிரசின் மேலே அபிஷேகத்தை ஊற்றுகிறார். லேவியராகமம் 8:12 வாசிங்க. அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து, ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். இங்க போதும். இந்த அபிஷேகம் ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த அபிஷேக தைலத்தை எந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த பனிமுட்டுகள் எல்லாம், எந்த பொருட்கள் எல்லாம் அவர்கள் பூசுகிறார்களோ, அவர்கள் தெளிக்கிறார்களோ, அவைகள் எல்லாம் சுத்தமாக கருதப்பட்டது, பரிசுத்தமாக கருதப்பட்டது. அவைகள் தொடுவதெல்லாம் பரிசுத்தமாக இருந்தது. ஏனென்றால் அவைகள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அப்போ பரிசுத்தரை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால தான் 1 பேதுரு 1:14 சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராருங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஒருவர் தான் பரிசுத்தர். இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கிறது, ஆனால் பரிசுத்தர் என்ற தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். சரிங்களா? அப்போ அவரை தொழுது கொள்கிற நம்ம, அவருடைய சமூகத்தில் வருகிற நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய தலையை, நம்முடைய சிரசை பரிசுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய தலையின் மேலே அவருடைய அபிஷேகத்தை ஊட்டுகிறார். இந்த தலையை ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார்? இந்த தலை ஒரு கனத்துக்குரியது. புரியுதுங்களா? இது இந்த தலையில தான் எல்லா முடிவும் நம்ம எடுக்கிறோம். எல்லா சிந்தைகளும் எதில் இருக்குது? இந்த தலையில தான் இருக்குது. அப்போ இந்த தலையை கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரத்தை நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். ஒருத்தவங்க குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா முதல்ல எதை மூடுவாங்க? குற்றவாளிகளை அழைத்து கொண்டு போகும்போது என்ன செய்வாங்க? தலையை மூடுவாங்க. ஏன்? அவன் குற்றம் செய்துட்டான், அவன் தலை மூடி தலை கீழே குனிதான் அவனை கொண்டு போவாங்க. ஆனால் வெற்றி கண்டவர்களை, நல்ல வீர செயல்களை செய்தவர்கள், அவர்கள் எப்படி நடப்பாங்க சொல்லுங்க? தலை நிமிர்ந்து நடப்பாங்க. தலை குனிய மாட்டான், தலை நிமிர்ந்து நடப்பான். ஏன் சொல்லுங்க? கணத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறேன், நான் வெற்றி சிறந்த பாத்திரமா இருக்கிறேன், நான் எந்த ஒரு குற்றமும் நான் செய்யவில்லை. அதனால தலை நிமிர்ந்து நடப்பார்கள். நீங்களும் நானும் தலை நிமிர செய்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நான் சொல்றாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். கீழானதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை, மேலான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த பனிமுட்டுகளை அபிஷேகம் பண்ணுகிற அந்த அபிஷேகத்தை ஆரோனுடைய தலையில கர்த்தர் ஊற்றிருக்கிறார். நீங்க சங்கீதம் 133 நீங்க வீட்டை போய் படிச்சு பாருங்க. அங்கே பரிமள தைலத்தை அங்க என்ன செய்யறாங்க? யார் மேல ஊற்றுறாங்களாம்? ஆரோன் தலையின் மேல ஊற்றப்படுகிற அபிஷேகத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. எது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அவ தலையின் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அப்படியே இறங்குது. தலையிலிருந்து என்ன செய்து? அப்படியே இறங்கு, முழு அங்கிகளிலும் முழு சரீரத்திலும் இறங்குகிறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிறான். அல்லேலூயா.
தேவனோடு கூட இணைக்கப்படுகிறான், தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறான். எந்த பொருளாக இருக்கலாம், எந்த மனிதனாக இருக்கலாம், கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். ஒரு மிகப்பெரிய முக்கியமான வேலைக்காக கர்த்தர் அதை செய்கிறார். அதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே ஆரோனுடைய சிரசின் மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தில் 30வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. லவங்கப்பட்டைகளில் 500 சேக்கல் எடையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகி சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. இங்க பாருங்க, அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவதற்கு பலவிதமான நறுமண தைலங்களை, அந்த பொருட்களை சேர்த்து என்ன செய்யணுமா, அந்த தைலத்தை உண்டாக்கணும். அப்ப ஒரு யூனிட்டி உண்டாகுது. பல பல வாசனை கொடுக்கறதான அந்த திரவியங்கள், அந்த பொருட்களாக ஒன்று சேர்ந்து ஒரு மிக பெரிய ஒரு ஐக்கியமாக ஒரு வாசனை வீசுகிறது. இதைத்தான் ஆரோன் மேலே ஊற்றுனாங்க. அப்போ ஒரு ஐக்கியத்திற்காக, தேவனோடு கூட உறவு வைக்கிறதுக்காக, அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு அபிஷேக தைலம் அன்றைக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 61வது அதிகாரத்தில் 1-3 வசனம் வரையிலும் நீங்க படிப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். போதுமானது. துதியின் உடைய கொடுப்பதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். அன்றைக்கு ஆரோனை அபிஷேகம் பண்ணது அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக, தேவனோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்வதற்காக. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக என்றால், என்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கடைசி காலங்கள் வந்திருக்கிறது. அநேகருக்கு ஆயத்தப்படுத்துவதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனமோ அபிஷேகம் என்னவென்றால், இறுதி காலத்தில் வந்திருக்கிறோம். இறுதி காலத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம புறப்பட்டு போகணும். கட்டப்பட்டவர்களை நாம் மீட்டெடுக்க வருகிறதான கிருபையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அந்த வேலையை செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஏதோ நம்ம கையை தட்டிட்டு, ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு நம்ம ஆராதனை விட்டுட்டு போகிறதுக்காக வரவில்லை. தேவன் அழைத்த நோக்கம். அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. பைபிளில் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்ற, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில பிடிப்பட்ட யாவரையும் குணமாக்குறவங்க சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதுக்கான நோக்கம் என்னன்னா, பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும். அல்லேலூயா. குணமாக்க வேண்டும். ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார். அந்த அபிஷேகத்தை தான் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கொண்டு அநேகரை சுகமாக்க வேண்டும். அற்புத அடையாளங்கள் நம்முடைய கரங்களை கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவர் அபிஷேகத்தில் இன்னும் குறைவாக இருக்கிறோமா, இன்னும் வளர வேண்டும். அல்லேலூயா. அதை தான் இங்கே பார்த்தீங்கன்னா 1 யோவான்ல 2:27 சொல்கிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்து வருக வரையிலும், கடைசி நாள் வரையிலும் அவர் கொடுத்திருந்த அபிஷேகத்தில் நாம் வளரும்போது நாம் ஆண்டவருக்குள்ளே எப்போது நிலைத்திருப்போம். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை பேசலாமா இதை பேசக்கூடாதா என்ற எல்லா காரியத்தையும் குறித்து போதிக்கிறது எது கேட்டிங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. ஆனால் அபிஷேகம் ஒரு நாள் நமக்கு குறைந்து போகக்கூடாது. ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே என் தலையை எண்ணெயால் என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ண, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். தாவீது சொல்லுகிறா, சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. நம்ம சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க தான், ஜனங்களை விடுவிக்க முடியாதபடிக்கு பல தடைகள் நமக்கு இருக்கிறது தான். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அபிஷேகம் நம்ம கூட இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம ஜெயம் எடுப்போம், ஆத்துமாக்களை மீட்டெடுப்போம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது நம்முடைய சிரசின் மேலே தேவன் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1வது சிரசின் மேலே கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தை வைத்து ஆண்டவருடைய ஊழியத்தின் திட்டத்தை நிறைவேற்றார். இரண்டாவது, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே, உங்கள் தலையின் மேலே வைத்திர. வாசிங்க ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போதும் யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போதும் அங்கே சொல்கிறாரு, யோசேப்பினுடைய தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக, அவனுடைய சிரசின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக என்று சொல்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 49:22 படிக்கும்போது யோசேப்பு ஒரு கனி தருகிறதான செடியை போல இருக்கிறான். அவன் நீரூற்றண்டையில கனி தரும் செடி, கனி தருகிற ஒரு செடியை போல இருக்கிறான். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவனுடைய கொடிகள் சுவரின் மேல படரும். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு இருக்கிறார், எல்லா காலத்திலும் கனி கொடுக்கிறார். அவருடைய கனியானது படர்கிறது. படரும்போது அது படறதுக்கு தடையா இருக்கிறதான அந்த சுவர் மேலேயும் படர்ந்து போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு படர்ந்தார். அவரை தடை பண்ண யாராலும் முடியவில்லை, எந்த சுவராலும் முடியவில்லை, எந்த மனிதர்களாலும் முடியவில்லை, எந்த சூழ்நிலையும் அவரை தடை பண்ண முடியவில்லை. காரணம், ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார், ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரமாக தெரிந்து கொண்டார். யோசேப்பினுடைய சிரசின் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அவன் கண்ட தரிசனம் அப்படிப்பட்ட தரிசனம் தான். அவன் சொப்பனம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியதான சொப்பனமாக இருந்தது. ஆனால் அந்த தரிசனத்துக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் நடந்தது. அவனை கொண்டு குடியிலையும் இறக்கிறார்கள், சிறையிலையும் அவனை அனுப்புகிறார்கள், அவமானமான காரியங்களையும் அவன் மேலே பொய்யான குற்றத்தையும் சுமத்துகிறார்கள். ஆனால் பைபிளில் சொல்லப்படுது, யோசேப்பு ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்தார், பொல்லாப்புக்கு விலகி ஓடினவராக இருந்தார், உண்மையாக இருந்தார், பக்தியாக இருந்தார். அதனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் கனி கொடுப்பதை யாராலும் தடை செய்ய முடியவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுப்பீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், எந்த சூழ்நிலை நீங்கள் படருவீர்கள். காரணம், கர்த்தர் உங்களை நீதிமானாக வைத்திருக்கிறார். அதனால் எனக்கு சூழ்நிலை எதிராக இருக்குது என்று சொல்லி பாவம் செய்யாதபடிக்கு உங்களை என்னையும் கர்த்தர்
காப்பாராக. இங்கே ஆதியாகமம் 48:16 அங்கே யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்க வாசித்து பாருங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர், என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும், பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கினுடைய பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றார். பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு பிரதான ஆசீர்வாதத்தை யாக்கோபு கொடுக்கிறாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு, மனாசே எப்ராயிமுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. ஆபிரகாமுக்குள்ள முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்குள்ள முழு உலகமும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரப்படும். அப்ப பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருந்தா, பெரிய திட்டத்தை ஆபிரகாமுக்கு வைத்திருந்தா, இந்த எப்ராயிமுக்கு சொல்றார், இவன் பெருகுவான். அவர்கள் பெருகினாங்க. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோசுவா 17ஆம் அதிகாரத்தெல்லாம் அவர்கள் மனாசே எப்ராயிமுடைய கோத்திரத்தார் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தீங்க, இந்த இடம் எங்களுக்கு போதுமானதா இல்லை, நாங்கள் பெருகி இருக்கிறோம், எங்களுக்கு வேற ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. இது எங்களுக்கு போதுமானதா இல்லை. அப்ப யோசுவா சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான மலை நாட்டை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க, காடுகளை நீங்க வெட்டி நீங்க உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, கானான் தேசத்துல இன்னும் சில நாடுகளை சொல்றார். அப்ப சொல்ற அந்த நாடுகள் எல்லாம் இருப்பு ரதம் உடையவர்கள், அவரெல்லாம் பலசாலிகள். ஆனாலும் யோசுவா சொல்றாரு, நீங்கள் அவர்களுடைய பலத்து கண்டு நீங்க பயப்படுற ஆள் கிடையாது, அவர்களை நீங்க துரத்துவீர்கள், நீங்க விரட்டுவீர்கள், நீங்க மேற்கொள்ளுவீர்கள். காரணம், உங்களுக்குள்ள கர்த்தருடைய பலன் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பெருகுவீர்கள், எல்லைகள் விரிவாகும். அல்லேலூயா. காடுகளை நீங்க சரியாக உங்க குடியிருப்பு பகுதியா மாற்றுவீர்கள், வனாந்தரம் வயல்வெளியா மாறும். எப்ப கேட்டினா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களா நம்ம இருக்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் சந்ததியின் மேல தங்கும் போது, என் சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கும் போது நான் பெருகுவேன். அல்லேலூயா. நம்முடைய எல்லைகள் பெருகும், நம்முடைய ஊழியங்கள் பெருகும். இது போதாத ஆண்டவரே, நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், இந்த சபை போதாத ஆண்டவரே, எல்லைகள் குறுகி போயிருக்குது ஆண்டவரே, நாங்க பெருகணும். அல்லேலூயா. எங்க வீடு பெருகணும். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? என் வாழ்க்கை பெருகணும். எப்ராயிமுடைய வாழ்க்கையை பெருக செய்தீரே, என் வாழ்க்கையை பெருக செய்யும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெருக செய்யும். என் ஜெபம் வீணாக போகக்கூடாது, நான் இத்தனை நாட்கள் உழைத்த உழைப்பு வீணாக போகக்கூடாது. என் தரிசனம், என் எண்ணங்கள் எல்லாம் என் சந்ததி முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக இன்றையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க சந்ததிக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எப்ராயிமுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்றால், உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் கைவிட்டார் என்று நினைக்க வேண்டாம். யோசேப்பை கைவிடாத ஆண்டவர் நம்மையும் கைவிடாத அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். உபாகமத்தில் 33ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை படிச்சு பாருங்களா. உபாகமம் 33:16. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை, யோசேப்புடைய சிரசின் மேலும் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இப்ப யாருடைய தயவுக்காக ஜெபம் பண்றாரு மோசே? முட்செடியில எனக்கு தரிசனமானாரே, அந்த தெய்வம் யாருடைய உச்சந்தலையில் இறங்கணுமா? இந்த யோசேப்புடைய உச்சந்தலையில். இந்த வார்த்தைகள்லாம் மோசே ஆசீர்வதிக்கும் போதும் யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போதும் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் வாசித்து தியானம் பண்ணி பாருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தங்கள். நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை இப்படி ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்படி அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கணும், மேலானவர்களாக இருக்கணும், அதிகாரியாக இருக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? சாதாரணமான படிப்பு படிக்கணும், சாதாரணமான வேலையில் இருக்கணும், சாதாரணமான உத்தியோகத்தில் இருக்கணும். ஒரு நாள் யோசிக்க கூடாது. தேவ பிள்ளையே, நீ எப்படி இருக்கணும்? மேலானதை தேடு, பெரியானதை தேடு,
பெரிய காரியத்தை செய்வதற்காக ஆசைப்படு. ஆசைப்படுறது கூடமா தப்பு? ஜெபம் பண்ணுறது கூடமா தப்பு? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நடக்காதது ஒன்றும் கிடையாது, தேவனால கூடும். பெரிய காரியத்தை வில்லியம் கேரி தான் சொல்றார், பெரிய காரியத்தை யார் இடத்துல எதிர்பாருங்க? கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்க. ஏன்னா கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், நம்ம அழைத்தவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் சாதித்தவர்களா ஒரு பெரிய ஆள் கிடையாது, சாதாரணமான நபர்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மளை வைக்கணும், நமக்காக மட்டும் கிடையாது, நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ யோசேப்புக்கு கர்த்தர் அதை செய்தார். அதுதான் இங்கே சொல்கிறாரு. யோசேப்புனுடைய வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுங்களா? ஒரு காலத்தில் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 26 படித்து பாருங்க. நீங்கள் நீதிமொழிகள் 11:26 படிங்களா? தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எகிப்து தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் இருந்ததா இல்லையா? அந்த 7 வருஷத்துலயும் எகிப்துல பஞ்சம் இல்லை, உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தது. ஆனா எகிப்துல பஞ்சம் வராதபடிக்கு அங்கே தானியம் காணப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யோசேப்பு பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். முழு உலகத்திலிருந்து யாரெல்லாம் தானியத்துக்கு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் தானியத்தை விற்றாரா இல்லையா? இலவசமாக கொடுத்தாருங்களா? என்னிடத்தில் அநேக ஆகாரம் இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரா? கிடையாது. அதையும் விற்று ஒருவேளை தானியம் இல்லையா, உழைத்து எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு அதிகாரி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவதிலையும் சேமிப்பு பண்ணுவதிலையும் கவனமாக இருந்த யோசேப்பு, தேசம் எந்த விதத்திலையும் ஒரு நாளும் பொருளாதாரத்தில் குறைவு வரக்கூடாது என்று சொல்லி பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறதான எல்லா காரியத்தையும் யோசித்து நடந்தவர் யோசேப்பாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசிகளே, நீங்களும் நானும் உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்களுடைய எக்கனாமிக்கை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, விசுவாசத்தில் இருக்கிற பாஸ்டர், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். என்ன செய்வார்? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் தான். ஒன்றும் இல்லாவிட்டாலும் உன்னை ஆசீர்வதிக்க, உயர்த்த, போஷிக்க அவரால் முடியும். ஆனால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்களில், உனக்கு கொடுத்திருக்கிற பலத்தில், உனக்கு கொடுத்திருக்கிற திறமையில் நீ ஆண்டவருக்காக வளரணும், பொருளாதாரத்தில் வளரணும், உன் குடும்பத்தை கட்டி எழுப்பணும், உன் பிள்ளைகளை கட்டி எழுப்பணும் என்பதை கர்த்தர் கணக்கு பார்க்கிறார். உக்கிரானத்துவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உனக்கு ஒன்னிடத்துல கொடுத்த வரையிலும் ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அதனால வீணான காரியத்தை செய்யாதபடிக்கு கவனமாய் உங்கள் வாழ்க்கையை நடத்தணும், பொருளாதாரத்திலும் கவனமாக நடத்தணும். அது யோசேப்புக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். பஞ்ச காலத்தில் பார்த்து கொள்ளலாம், இல்லாத போல பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு யோசேப்பு நினைச்சிருந்தால் பஞ்ச காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பார். 50 வயதுக்கு மேலே பார்த்து கொள்ளலாம், 60 வயதுக்கு மேலே பார்த்து கொள்ளலாம். அப்பொழுது என்ன நடக்குதோ நம்ம சமாளித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு கூட இருக்கக்கூடாது. இன்றைக்கே நாம் யோசிக்க வேண்டும், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய வயதான காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்பது இன்றைக்கே நம்ம யோசிக்க வேண்டும். ஒருவேளை சிலருக்கு இந்த செய்தி ஒத்து வராத இருக்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. அப்படி என்றால் நிறைய மக்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க, திட்டமிட்டு செயல்படுகிற எண்ணங்களாம் வீணாக போயிடும். அதனால் ஆண்டவர் கணக்கு பார்க்குறவர். ராஜாவினுடைய பொக்கிஷத்தில் குறை வராதபடிக்கு தானியலை ஏற்படுத்தினாங்க தெரியுங்களா? அவள் குறைவு வரக்கூடாது. உங்கள் குடும்பம், என் குடும்பம் ஸ்தம்பித்து போயிடக்கூடாது. சரிங்களா? ஒரு சூழ்நிலை வரும், திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும், தேவைகள் திடீர்னு வரும். அப்போது என்ன தேவை சொல்லுங்க? சேமிப்பு தேவைங்க. அன்றன்று வர்றதை அன்றன்று நம்ம சுத்தமாக காலி பண்ணிட்டோன்னா அடுத்து திடீர்னு ஒரு செலவு வரும்போது என்ன செய்வீங்க? யார் இடத்துல போய் கடன் கேட்கறது தான் போவோம். அதனால் கடன் வாங்காதன்னு ஜெபம் பண்ணுறோம். புரியுதுங்களா? நீயோ கடன் வாங்காது. இன்றைக்கி நிறைய பாசங்களுக்கு கடன் இருக்குது. சரிங்களா? இந்த கை என்னையும் பார்க்குது பார்த்தீங்களா? அநேக போதர்களுக்கு கடன் இருக்குது. அநேக ஊழியர்கள் ஊழியத்து நிமித்தமாகவும் என்ன செய்கிறாங்க, சில லோன்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க.
அவைகள்லாம் சீக்கிரம் அடைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சேமிக்க சொல்கிறார். எதுக்காக? ஊழியத்திற்காக, தேவைகளுக்காக, எதிர்கால மக்களுக்காக. ஆனால் பண்டக சாலையில் ஆண்டவர் சொன்னார் பைபிளில், கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கணுமா? பண்டக சாலையில் எப்பயுமே ஆகாரம் இருக்கணும்னு சொல்கிறார். எதுக்காக சொல்லுங்க? ஒரு ஏழை எளிய உள்ளவங்க, தேவை உள்ளவங்க வருவாங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன இருக்கணும்? ஆகாரம் இருக்கணும். சிலர் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க, சரிங்களா? சிலர் அரிசிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நம்ம சபையில். அதை எடுத்து வைத்திருந்து சிலருக்கு கொடுத்தோம். இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், யாராவது உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா திங்ஸ் பொருள் இருக்கும் என்றால், இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா யாருக்கா எடுக்கணும் ஆசைப்பட்டா அதை எடுத்து வச்சு என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வச்சிடணும். அது தேவை உள்ளவங்களுக்கு என்ன செய்வோம்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் வீட்டில் பீரோவில் அடுக்கி வச்சுட்டு அழகு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அதை எடுத்துடணும். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பீரோ நிரம்பிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சில ட்ரெஸ்லாம் பார்த்து இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போவாயாக சொல்லு. ரொம்ப வருஷமாக நம்மளே என்ன செய்யும்? அது ஃபாலோ பண்ணினே இருக்கும். எத்தனை கேட்டால் 18 வருஷமாக இந்த புடவை வச்சுரு. அது வச்சுருந்து என்ன பண்ண போகிறாய்? என்ன மியூசியத்தில் போய் வைக்க போகிறீங்க? நான் கட்டின புடவை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உடுத்தின கோட்டு ஆண்டவர் புதுசாக வாங்க வைப்பார். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பு வித்தார். எதை வித்தார் சொல்லுங்க? தானியத்தை வித்தார். விற்பனை செய்ததுனால நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய தலையின் மேலே, அவருடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆனால் கட்டி வைத்திருக்கிறவனுடைய அவனுக்கு என்ன வருமா? தானியத்தை கட்டி வைக்கிறவனுக்கு என்ன வரும்? சபிப்பார்கள். கட்டி வைக்காத. இறக்கிற கிணறு என்ன செய்யும்? சுரக்கும். நான் இந்த அரபு கண்ட்ரியில் ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு ஊற்றை திறந்தார் தெரியுங்களா? அந்த ஊற்று பேர் ஜம்ஜம்னு நினைக்கிறேன். அந்த ஜம்ஜம் இன்ன வரைக்கும் ஜம்ஜம் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு தேசம் முழுவதும் ஒரே நாளில் தண்ணி எடுத்தாலும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஒரு கிணற்றுல அவ்வளோ ஆரோக்கியமான தண்ணீர் ஒரு வனாந்தரத்தில் வருதுன்னா அது யார் செய்த அற்புதம்? இவ்வளோதான் எடுக்க முடியும், இதுக்கு மேலே எடுக்க முடியாத அந்த கிணறு என்றைக்கா வற்றி போச்சா? கிடையவே கிடையாதுங்க. ஜம் ஜம்னு கொடுத்துட்டே இருக்குது. பாருங்க, கட்டி வைக்காதே. என்ன செய்ய? இறை. சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பார், பெருக விதைத்தால் பெருக அறுப்பார். அப்ப விதைக்கிற அந்த விதையை பொறுத்து தான் நமக்கு அறுவடை உண்டாகும். புரியுதுங்களா? ஒரு அம்மா உலகத்திலே மகா பெரிய கஞ்சனாக வாழ்ந்த ஒரு அம்மா, புரியுதுங்களா? அதுக்கு பேர் உலக மகா கஞ்சன். லேடிஸுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல, கஞ்சனுங்க ஏதோ ஒன்று. அந்த அம்மா என்ன செய்ய? சிக்கனமாக வாழ்ந்துருக்குது. சில சொல்லுவாங்க தெரியுமா, என் வயிற்றை கட்டி வாயை கட்டி யாரு கொடுக்க போகிற? எவனா வந்து வாங்கிட்டு போகிறான். நீ எவ்வளோ வயிற்றை கட்டுறையோ வாயை கட்டுறையோ அன்னைக்கு கொடுக்கும்போது என்ன செய்வேன்? கண்டிப்பாக உன் மனம் உடைஞ்சு போகும். எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சினே, இங்கே கொடுத்துட்டுனே, வாங்கிட்டு எல்லாத்தையும் போயிட்டாங்களே. கஷ்டப்படு ராஜா, கஷ்டப்படு. நீ கஷ்டப்படுவது உனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான். கஷ்டப்பட்டுட்டாரு. வயிற்ற கட்டுறே கட்டு, அல்சர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சாப்பிட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட சரி, ரசம் தான் சாப்பிடு, அப்பளம் தான் வாங்கி சாப்பிடு, பரவாயில்ல சாப்பிடு. நீ ஒன்றும் கொண்டு போக போகிறது கிடையாது. ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றவனு ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. இந்த பூமியில் குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றான். ஐயோ பிபி வந்துடும், ஐயோ சுகர் வந்துடும், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது. எப்போ தான் சாப்பிடுவீங்க? பணம் இருக்கும் போதும் சாப்பிட முடியாது, அப்போ கூட தான் குடிக்கணும். காசு இல்லாத நேரத்திலும் கூட தான் குடிக்கணும். அப்போ கர்த்தர் நியமித்தது கூழ் தானோ? யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் கஞ்சனை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. நீ அதான் நான் அந்த உலக மகா கஞ்சன் என்ன செஞ்சு தெரியுமா? அந்த அம்மா தான் பிள்ளை உடம்பு சரியில்லாம இருக்குது, அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வியாதியோட சாகடிச்சுது. ஓட்ஸ் கஞ்சி மட்டும் தான் குடிக்குமா. அதுக்கு உலக மகா கஞ்சன் என்று பேர் வாங்கிடுது. புரியுதுங்களா?
நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் கட்டி வைக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யோசேப்பை போல தாராளமாக இருக்கணும். அல்லேலூயா. என்னிடத்துல யார் வந்தாலும் பரவாயில்ல, ஆகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. உங்களை தேடி யார் வந்தாலும், எந்த ஏழ்மையான மக்கள் வந்தாலும், எந்த தேவையுள்ளவர்கள் வந்தாலும் இல்லை என்று சொல்கிற எண்ணம் வரக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுங்களா? எல்லா மக்களோடு பார்த்தும் நம்ம இறக்கப்பட வேண்டும். அன்றைக்கு மிஷினரிமார்கள் இறக்கப்பட்டதால் தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய ஸ்கூலுங்க இருக்குது, என்ஜிஓக்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அநேக அநாத இல்லங்கள் இருக்குது. காரணம் என்ன? இறக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் பெந்தகோஸ்தே என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளே இரக்கம் இல்லாத இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் எந்த அளவுக்கு நீ இறக்கப்படுற அந்த அளவுக்கு உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது மூன்றாவது, நம்முடைய சிரசின் மேலே கர்த்தர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 132:18 வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 132:18 வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் மீதிலோ கிரீடம் என்ன செய்யுமா? பூக்கும். அவன் தலையின் மேலே என்ன பூக்கும் சொல்லுங்க? கிரீடம் பூக்குங்க. துளிர் விட போகுது. அப்போ யார் மீது அது? ஆண்டவர் நியமித்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் மேலே அங்கே வேதத்தில் சொல்லப்படுது, ஒரு கிரீடம் பூக்க போகிறது. அப்போ இந்த கிரீடம் பெரும்பாலும் யாருக்கு கொடுக்கப்படும்? ராஜாக்களுக்கு கொடுக்கப்படும், வெற்றி சிறந்தவர்களுக்கு கொடுக்கப்படும், ஒரு விளையாட்டில் விளையாடி அவர்கள் ஜெயித்தவர்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாடாத கிரீடங்களை, ஆசீர்வாதமான கிரீடங்களை நம்முடைய சிரசின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை படித்து பாருங்களா. இயேசு கிறிஸ்துவினுடைய கிரீடத்தை குறித்து போடப்படுது பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளுடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். அங்க பாருங்க, பொற்கிரீடத்தை யார் மேல சூட்டி இருந்தது? இயேசு கிறிஸ்து மேல பொற்கிரீடம் சூட்டப்பட்டிருந்தது. இன்னொரு வசனத்தை சொல்லப்படுது, வெளிப்படுத்துற விசேஷம் 19:12 சொல்லப்படுது, சிரசின் மேல அநேக கிரீடங்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த வசனத்தில் தான் சொல்லப்படுகிறது, அநேக கிரீடங்கள். அப்ப கர்த்தர் ஆளுகை செய்கிற காலம் வரும்போது அநேக கிரீடங்களை எங்க வச்சிருக்கிறாரு? அவருடைய சிரசின் மேல, ஆண்டவருடைய சிரசின் மேல அநேக கிரீடங்கள் இருந்தது. ஆனா அநேக கிரீடங்களும் பொற்கிரீடங்களும் இருந்ததான இந்த சிரசின் மேல உங்களை என்னையும் ஆண்டவர் மீட்டெடுக்கிறதுக்காக மத்தேயு 27:29 படிச்சு பாருங்களா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29. நான் முடிக்க விரும்புகிற மத்தேயு 27:29 படிங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, முள்ளுகளால, நல்லா கவனிங்க, முள்ளுகளால முடிய பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவருடைய சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இங்க பாருங்க, பொற்கிரீடம் சூட்டப்பட்டிருந்தாரு, அநேக கிரீடங்கள் சூட்டப்படுகிறவர், சிங்காசனத்தில் இருந்தவர், ஆண்டவருக்கு முதற் பலனானவர். அந்த தெய்வம் இந்த பூமியில் வந்தபோது அவருக்கு ஒரு கிரீடம் கொடுத்தாங்க. யாரு? யூதர்களும் சத்துருக்களும், வேதபாரலாக இருந்தவர்கள், பரிசேயராக இருந்தவர்கள், போர் சேவகர்கள், இந்த உலகத்தினுடைய அதிகாரிகள் என்ன செய்தாங்க கேட்டிங்கன்னா, ஒரு முள் கிரீடம் அவருக்காக உண்டாக்கி தலையில் வைத்து அந்த கோல் எடுத்து எதை அடித்தாங்க? அவருடைய தலையில் அடித்தாங்க. அப்போ அவர் தலையில் அடிக்கும்போது இந்த முள் அவருடைய அந்த தலை முழுதும் இறங்கி ரத்தமாக என்ன செய்யுது? முழு இந்த தலையிலேருந்து ரத்தம் அப்படியே எல்லா இடங்களிலும் வடிந்து கொண்டிருக்குது. அவருடைய அங்கி முழுவதும்
அப்படி சிகப்பாக மாறுறதுக்கு காரணம் என்ன? அப்படி முழு ரத்தமும். அப்போ ஏளனம் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, உம்மை அடித்தது யார் என்று கேட்குறாங்க. இதெல்லாம் எதற்காக என்று கேட்டிங்கன்னா, அவர் முள்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் அவர் பார்க்குறாரு. உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் ஒரு நாள் பொற்கிரீடம் சூட்டப்பட வேண்டும், ஒரு நாள் வாடாத கிரீடம் சூட்டப்பட வேண்டும், ஒரு நாள் மகிமையின் கிரீடம் சூட்டப்பட வேண்டும். அதற்காக உங்களுக்காக எனக்காக முள்கிரீடம் சூட்டப்பட்டாரு. நம்முடைய தலையில் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்தா எவ்வளவு நம்ம கஷ்டப்படுவோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவ்வளவு கஷ்டத்தையும் அவர் ஏற்றுக்கொண்ட காரணம் என்னன்னா, உங்களை என்னை ரட்சிக்கிறதுக்காக. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதன் முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நினைக்கிறீங்க, நான் போராடி கொண்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், விசுவாசத்து போராட்டத்தில் என்னால் மேற்கொள்ள முடியல என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தை நடத்த முடியல, வேலையை செய்ய முடியல, படிக்க முடியல, இப்படி பல காரியங்களை விசுவாசத்திற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். நைஜீரியாவில் மக்கள் விசுவாசத்திற்காக மரித்து கொண்டிருக்கிறார்கள், ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவம் வளர்வதற்காக, சுவிசேஷம் பரவுவதற்காக அநேக மிஷனரிமார்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ரோமாபுரியில் அந்த நாட்களில் சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தாலும் அதிலே மிஷனரிமார்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய ரத்தம் இருக்கு என்று சொன்னார்கள். அப்படி ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த சபை தான் இந்த சபை. இந்த சபை ஆண்டவருக்காக ஆயத்தப்பட வேண்டும். உங்களுக்கு என்று ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார், நீதிமானுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நீதிமானுக்குரிய சுதந்திரம் நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை என்னை நீதிமானாக்கிறதுக்காக ஆண்டவர் தம்மையை ஒப்பு கொடுத்த குற்றவாளியாக அவர் குற்றவாளி என்று அவர் என்ன செஞ்சாங்க? தீர்த்தார்கள். ஆனால் அவரோ ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. உங்களுக்காக எனக்காக நீதிபரர் தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களை என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அவருடைய வருகை வரையிலும் அந்த நீதியை காத்துக்கொள்ள வேண்டும்.